காஞ்சிபுரம் அருகே பெண் கூலி தொழிலாளி கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் பகுதியை சேர்ந்த சுரேஷ் செல்வி தம்பதி இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். கூலி வேலை செய்து வந்த சுரேஷ் உடல்நலக் குறைவு காரணமாக தொடர்ந்து வேலைக்கு செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டு பொருளாதார பிரச்சனையில் இருந்து உள்ளார். வருமானம் போதாத காரணத்தினால் மனைவி செல்வி காஞ்சிபுரம் பொன்னேரி கரை பகுதியில் பிரவீன்குமார் என்பவர் நடத்தி வரும் அட்டைப்பெட்டி தயாரிக்கும் நிறுவனத்தில் நாள் ஒன்றுக்கு 200 சம்பளத்திற்கு கடந்த 3 நாட்களுக்கு முன்பு வேலைக்கு சேர்ந்து உள்ளார். வேலை முடித்து வெகு நேரமாகியும் செல்வி வீடு திரும்பாததால் அவருடைய கணவர் சுரேஷ் மற்றும் உறவினர்கள் அட்டைப்பெட்டி தயாரிக்கும் நிறுவனத்திற்கு சென்றனர். அங்கு அட்டைப்பெட்டி தயாரித்துவிட்டு வீணாகும் குப்பைகளை சேகரித்து வைக்கப்பட்டிருக்கும் இடத்தில் இரத்த கரை இருந்ததை பார்த்து உள்ளனர். குப்பைகளை களைத்து பார்த்தபோது செல்வி தலையில் பலத்த காயத்துடன் இறந்து கிடந்தது தெரிய வந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தடயங்களை சேகரித்து செல்வியின் உடலை உடற்கூராய்விற்காக காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். செல்வி அணிந்திருந்த 6 சவரன் தங்க நகை அவர் கழுத்தில் இருந்து காணாமல் போயிருந்ததால் நகை திருடியவர்கள் செல்வியை கொலை செய்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என போலீசார் விசாரித்து வருகின்றனர்.